வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, நாளைய தினம் 29/1/2025 தை மாதம் 16ஆம் தேதி அமாவாசை திதி வர இருக்குங்க. முன்னோர்களுக்கான வழிபாட்டை நாளைய தினம் நம்ம செய்ய போகிறோம். இருந்தாலும் அமாவாசை திதியானது இன்று 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8:10 மணிக்கு பிறந்துருதுங்க. இந்த செவ்வாய் ஓரையில் தை அமாவாசை திதியானது பிறப்பது அப்படின்றது மிகவும் அற்புதம் வாய்ந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்குரிய நாள். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கடன் சுமை தீர்ப்பதற்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கடனை நம்ம திருப்பி கொடுத்தா நம்மளுடைய கடன் விரைவாக அடையும் அப்படின்றது நமக்கு நம்பிக்கையாக இருந்து வருது. இன்றளவும் அதை செய்து வரும். இந்த நேரத்தை நம்ம தவற விடாமல் முருகனை நினைத்து வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு, அதாவது கடன் தீர்க்கும் வழிபாடு என்ன அப்படின்றதையும், முருகனை நினைத்து அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் இந்த அமாவாசை அப்படின்றது நாளைய தினம் புதன்கிழமை 29/1/2025 வரைக்கும் இருக்குது. நாளை இரவு வரைக்கும் இந்த அமாவாசை திதியானது இருக்குது. நாளைய தினம் புதன்கிழமை. இந்த புதன்கிழமை விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுது. அந்த நாளில் விநாயகப் பெருமானுக்கு உகந்த ஒரு இலையை வைத்து நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம். அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க. இது இரண்டையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று செவ்வாய்க்கிழமை இரவு 8:10 மணிக்கு மேலே தான் பூஜை அறையில் முருகரோட திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றணுங்க. இந்த மாதிரி நெய் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு ஒரு வெற்றிலையில் உங்களுடைய கடன் சுமை என்னவோ அதை எழுதி அந்த வெற்றிலையை முருகனது திருவுருவ படத்திற்கு கீழே வச்சிருங்க. திருவுருவ படத்தில் பாதம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வச்சிடுங்க. வச்சுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு இந்த அரோகரா அரோகரா அரோகரான்ற மந்திரத்தை சொல்லுங்க. அரோகரா மந்திரம் அப்படின்றது முருகனுக்கு உகந்த மந்திரம் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும். இன்று இரவு அமாவாசை திதி பிறந்ததும் செவ்வாய் ஓரையில் அரோகரா நாமத்தை சொல்லுபவர்களுக்கு அமோக வெற்றி தான் கிடைக்குங்க. அதனால் இந்த செவ்வாய் ஓரையில் இன்றைய தினம் அரோகரா கோஷத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லுவது அப்படின்றத செய்திடுங்க. நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டம் அப்படின்றது தீருங்க, கடன் சுமை குறையும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையானது இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே இருக்குது. அமாவாசை திதியானது செவ்வாய்க்கிழமை இரவு, அதாவது இன்று 8:10 மணிக்கு பிறப்பதனால நீங்கள் 8:15க்கு மேலே இரவு 9 மணிக்குள்ள இந்த வேண்டுதலை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து விடணுங்க. இந்த செவ்வாய் ஓரையில் முடிந்தால் உங்களுடைய கடன் தொகையிலிருந்து கொஞ்சம் போல திருப்பி தருவது அப்படின்றத செய்திடுங்க. இந்த செவ்வாய் ஓரையில் வாங்கிய கடனை அடைத்தோம் அப்படின்னா கடன் பிரச்சனை சீக்கிரம் தீரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் கடன் தொகையை கொஞ்சம் போல திருப்பி கொடுப்பது அப்படின்றத செய்திடுங்க. உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகனுக்கு உகந்த வெற்றிலை தீபத்தை அந்த நேரத்தில், நான் சொல்லியிருந்த அந்த நேரத்தில் ஏற்றுவது அப்படின்றத செய்திடுங்க. 6 வெற்றிலையில் 6 விளக்குகளை ஏற்றி வைத்து இந்த நேரத்தில் கடன் சுமை குறைய வேண்டும் அப்படின்ற வேண்டுதலை வைங்க. சொந்த வீடு வேணும் அப்படின்றவங்களும் தவறாமல் இந்த நாளையும் இந்த நேரத்தையும் பயன்படுத்திக்கோங்க. சொந்த வீடு வேணும் அப்படின்றவங்களும் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வைத்துட்டு வேண்டுதல் வைங்க. திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் பிரார்த்தனை வைக்கலாங்க. இந்த மாதிரி பிரார்த்தனைகள், இந்த வேண்டுதல்கள் உடனே நடக்குங்க. ஏன் அப்படின்னா சக்தி வாய்ந்த, சக்தி நிறைந்த நல்ல விஷயங்கள் இந்த நேரத்துக்கு பின்னால் மறைந்திருக்குங்க. அதனாலேயே இந்த வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சில அதிசயமான நேரமும் காலமும் ஒரு சில நாட்கள் மட்டும்தாங்க நமக்கு வரும். அதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் அமையும். இன்றைய தினம் இந்த வாய்ப்பை தவற விடவே விடாதீங்க. வேலைக்கு போகிறீங்க, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த நேரத்தில் முருகனை நினைத்து மனதார மானசீகமாக விளக்கு ஏற்றியதாக நினைத்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற மந்திரத்தை ஒரு முறையாவது சொல்லுங்க. வெற்றி உங்கள் பின்னால் வருங்க, கடன் சுமை குறையும்.
வாழ்வில் நிறைய நல்லது நடக்க தொடங்குங்க. முருகப்பெருமானை நினைத்து நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் வெற்றி தாங்க. அதே மாதிரி தான் விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாளைய தினம் புதன்கிழமை இருக்கு. இந்த புதன்கிழமையிலையும் இந்த அமாவாசை திதியானது, அதுவும் தை அமாவாசை திதியானது இருக்கிறதுனால முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. அவரை நினைத்து நம்ம எந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் விநாயகப் பெருமானோட அருளை பெற எருக்க இலையை வைத்து நம்ம என்ன ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோங்க. எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வதாக இருந்தாலும் அந்த காரியம் நியாயமான காரியமாக இருந்தால் அதில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற எண்ணம் மேலோங்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வெளியில் செல்லும் பொழுது எந்தவித பகையும் நம்மை அண்டாமல் இருக்கவும் நம்ம எந்த இலையை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் அந்த இலையை எப்படி வசியம் செய்ய வேண்டும் அப்படின்னும் பார்க்க போகிறோம். விநாயகப் பெருமானுக்கு உகந்த பொருளாக பல பொருட்கள் இருந்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பொருளாக திகழ்வது எருக்கஞ்செடிங்க. எருக்கஞ்செடியில் இருக்கக்கூடிய பூ, இலை, தண்டு, வேர் இவை அனைத்தும் பரிபூரண ஆகர்ஷண சக்தியை கொண்ட பொருளாக திகழ்து. அது மட்டும் இல்லாமல் இவை அனைத்துமே விநாயகப் பெருமானுக்கு உகந்த பொருளாக இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு எருக்க இலையை எப்படி வசிய பொருட்களாக மாற்ற போகிறோம் அப்படின்னும் எருக்க இலையை எப்படி வசியம் செய்து நம்ம நினைத்த நியாயமான காரியம் வெற்றியடைய செய்ய போறோம் அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். முதல்ல ஒரு எருக்க இலையை பறிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. அந்த இலையை பறிப்பதற்கு முன்பாக மானசீகமாக எருக்கஞ்செடி கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்க இதை பறிக்கணும். எப்படி வேண்டிக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்துக்காக இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு எடுத்துக்கோங்க. பறித்த அந்த இலையை மஞ்சள் நீர் கலந்த தண்ணீர்ல கழுவிட்டு அந்த இலை மேல சந்தனத்தை தடவணுங்க. அதுக்கப்புறம் அந்த இலைக்கு நடுவுல விபூதியால 3 பட்டை கோடு வரையணும். அதாவது பட்டை அடிப்பது போல இருக்கணும். அடுத்ததா அந்த பட்டையில நடு பட்டையில குங்குமத்தை வைங்க. அது மட்டும் இல்லாம அந்த பட்டைக்கு மேலும் கீழும் பொட்டை இலையின் நடுப்பகுதியில வைக்கணுங்க. அந்த பட்டைக்கு நடுவுல வைங்க. நடுவுலையும் அதே மாதிரி மேல் பட்டை, கீழ்பட்டை, நடுவுல 3 இடத்துலையும் வச்சிடுங்க. இந்த மாதிரி வைக்கும் பொழுது விநாயகப் பெருமானின் பெயரை உச்சரித்த மாதிரியே வைக்கணும். அடுத்ததாக இந்த பட்டைக்கு நடுவுல 1 ரூபாய் நாணயத்தை வைக்கணும். வைத்து அதற்கும் சந்தன குங்குமம் போட்டு வச்சிடுங்க. இப்ப இந்த இலை விநாயகப் பெருமானுக்கு முன்பாக வைக்கணும். காம்பு பகுதி விநாயகரை பார்த்த மாதிரியும் நுனி இருக்கும் பகுதி நம்மை பார்த்த மாதிரியும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த இலைக்கும் விநாயகருக்கும் நடுவுல ஒரு விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கு அகல் விளக்காக இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது. அந்த விளக்குக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. பிறகு நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை கூறி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. சித்த மூலிகை வசி வசி யாமி, சித்த மூலிகை வசி வசி யாமி, சித்த மூலிகை வசி வசி யாமி அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. இப்படி இந்த மந்திரத்தை கூறிட்டு அந்த 1 ரூபாய் நாணயத்தோட எருக்க இலைய சதுரமாக மடித்து ஒரு மஞ்சள் நிற துணியில வைத்து வெளியில் செல்லும் பொழுது எடுத்து செல்லணுங்க. இந்த வசிய பூஜையை வாரத்திற்கு 1 முறை செஞ்சீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லதுங்க. 1 முறை அப்படின்ற முறையில தொடர்ச்சியா செய்து வாங்க. நம்மளுடைய நியாயமான செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறுங்க. எந்த இடத்திலும் நமக்கு பகை அப்படின்ற ஒன்று ஏற்படாதுங்க. விநாயகப் பெருமானின் அருளை பெற்ற இந்த இலையை விநாயகப் பெருமானே நம்மளுடன் இருப்பதாக கருதி வசியம் செய்து எடுத்து செல்லும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் நம்மை தேடி வருங்க. நாளைய தினத்துல அதுவும் தை அமாவாசையும் விநாயகருக்கு உகந்த புதன்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனை பெறுங்க. யாரெல்லாம் இந்த 2இல் எந்த பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் பரிகாரமா இல்லை 2வது பரிகாரமா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.